இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி உங்களுக்கு 5, 6 குடையவராக இருக்கிறார். 5 குடையவனாக இருக்கிறார், 6 குடையவனாக இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது ரண, ருண, ரோக, சத்துருஸ்தானம். ஸோ இந்த 5, 6 குடையவன் 7ஆம் இடத்தில் இருந்தான். இப்போ 5 குடையவன் 7ஆம் இடத்தில் இருப்பது கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது நண்பர்களே. கோபுர கலச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை போல நீங்கள் மிளிர்வீர்கள் என்று பொருள் அதுக்கு. கோபுர கலச யோகம். இந்த கோபுர கலச யோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 5, 7, 6 கூடையவர் 7ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, திருமண வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. பாதி ப்ராப்ளம் அதுதான். 2வது விஷயம் என்ன, திருமண ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வாய்ப்பு தடைபடுது. வெளிநாட்டு வாய்ப்பு. அடுத்ததாக வெளிநாட்டு வாய்ப்பு தடைபடுதலை போலவே உங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே என்ன கன்னிராசிக்காரர்களுக்கு, 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம். கூட்டு தொழில்னு பேர். பெரும்பாலும் நண்பர்களே மீனராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, தனுசு ராசி கூட்டு தொழில் செய்யவே கூடாது. கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த 7 குடையவன் பாதகாதிபதியாக போயிடுறான்.